Hello friends, welcome to our channel. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னா சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. நாம் இன்னைக்கு போக போகிற இடம் மான்யா 3.0. அதோட 3.0 அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 3வது தடவை போகிறோம். 2 வாட்டி ஆல்ரெடி போயிருக்கோம். இது 3வது முறை அப்படிங்கிறதுனால 3.0. சரி, மானியா போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, அதுக்கு முன்னாடி காருக்குள்ளே போகலாம் வா. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஓகே. கார் ஓட்டும்போது கண்ணாடி போடுறது முக்கியம் இல்லை, கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் போடணும், அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி. பஞ்சர் இல்லைங்களம்மா, ஒரு அவேர்னஸ். ஓகே, சீட் பெல்ட் போட்டு போடல. அம்மா அப்பா போட்டுருவாங்க சீட் பெல்ட். சீட் பெல்ட் போட்டு கார் ஓட்டுங்க. ஓகேயா? எல்லாரும் அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்குவாங்க. கோவிந்தா கோவிந்தா. இப்போ இதை நீங்கள் டபுள் மீனிங்கில் கொடுக்கலாம். டபுள் மீனிங்கில் அப்படியே நம்ம இளையராஜா யேசுதாஸ் பாடல்களோட இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். சரிகமா கார்வான் அந்த மாதிரி இருக்குல்ல. ஆக 2 காரு 2 பைக்கோட மான்யாக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இந்த வாட்டி கூட்டம் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. சில பேர் போன முறை வந்தவங்க வரல. இதான் மான்யாவோட கேட் பாருங்களேன். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஏதோ நம்ம அருண் அவர்கள் இன்னொரு காரில் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அப்புறம் இவங்க நம்ம உள்ளே போகும்போதே என்ட்ரியெல்லாம் கேட்டு நம்ம கான்டாக்ட் எவ்வளோ பேர் உள்ளே போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதான் நாங்கள் என்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நீட்டான இடத்துல போய் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம மானியாக்குள்ளே போனோம். போன உடனே நமக்கு வெல்கம் ட்ரிங்க் வழக்கம் போல் கொடுத்தாங்க. அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். இதோ நம்ம ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. பைக்கில் வர வேண்டியவங்க, காரில் வர வேண்டியவங்க எல்லாமே வந்துட்டாங்க. இதான் நின்றுட்டு இருக்கோம் பாருங்கள். இவங்ககிட்ட தான் ஹஸ்பண்டாக வேலை செய்கிறேன். பர்மனெண்ட் எம்ப்ளாயி. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இவர் எங்கள் பர்மனெண்ட் சன். அதாவது இப்படி ஒரு ரெசார்ட் பிளானை உருவாக்குனது யாருன்னா நம்ம திருமதி அருண் அவர்கள் தான். அந்த சகப்பு ட்ரெஸ் போட்டு வராங்களே அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்ல வரீங்களா? இல்ல, இந்த திட்டம் நடக்கிறதுக்கு முக்கிய காரியகர்த்தா ஜெகதீஷ் தான். அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருயா. கண்ணாடி கழட்ட மாட்டேன். கண்ணாடி கழட்டவே கூடாதுடா. கண்ணாடி கழட்டக்கூடாது. நீ என்ன பட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? சரி வந்துட்டோம், அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெல்கம் ட்ரிங்க் குடிக்க போயிட்டுருக்காங்க. அதை நான் கவர் பண்ணிட்டுருக்கேன். நானும் தான் போகிறேன். ரிசப்ஷனுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். அதான் 2.0. அப்போ இந்த ரிசப்ஷன் ஏரியாலாம் ரெடி ஆகலை. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தான் நமக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதை வாங்கி முடக்குன்னு குடிச்சிட்டு அப்புறம் அங்கேயே பே பண்ண சொன்னாங்க. எல்லா பேமெண்ட் டீட்டெயில்ஸும் அங்கேயே முடிச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் மேற்கொண்டு வேலைக்கு போனோம். அதாவது மேற்கொண்டு வேலைன்னா மேற்கொண்டு விளையாட போனோம். வந்த உடனே அவங்க எவ்வளோ கவுண்ட் இருக்கீங்க, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, குழந்தைகள் எவ்வளோ அப்படின்லாம் கேட்டு கவுண்ட்லாம் வாங்கிட்டு அந்த கவுண்ட்டுக்காக நம்ம பே பண்ணிவிட்டு அப்புறம் மேற்கொண்டு நம்ம விளையாடுறதுக்கு போனோம். என்ன மாமா சொடக்கு போட்டு கூப்பிடுறீங்க? இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த கேள்வியை கேட்ட உடனே இவன் வேற ஒருத்தன் கடுப்பாக்குறான் அப்படின்னு மனசுக்குள்ள ஜெகதீஷ் நினச்சிட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே போய் நீச்சல் உடைக்கு மாற்றிக்கொண்டு வந்தோம். நம்ம 2 காரையும் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் காலியாக இருக்குது, நம்ம மட்டும் தான் இருக்கோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு கணக்கு. ஏன்னா ஒரு பெரிய பட்டாளமே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பயங்கர க்ரௌடடாக இருக்க போகுது. நான் போய் லக்கேஜை காருக்குள்ளே வச்சுட்டு வர்றதுக்குள்ளே இவங்கெல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க. பாருங்களேன், நமக்காக வெயிட்டிங்கே கிடையாது, டக்குன்னு இறங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் கீர்த்தியோட சேட்டையை. இங்கே பாரு மாமா, பாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இந்த பசங்கள்லாம் எங்கள் மடியில் உட்காந்துட்டு ஸ்லைட்ஸ் வந்தாங்க. இப்போது இந்த பசங்க அவங்களே ஸ்லைட்ஸ் வராங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. காலம் எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா? இது தேவையான டைலாக் அப்படிங்க போட்டுக்கலாம். அந்த வீடியோ கிடைக்கல, அதனால் அந்த டைலாகை நானே பேசி போட்டுடலான்னு விட்டுட்டேன். அப்புறம் நம்ம அருண் பாருங்களேன், அந்த பெரிய ஸ்லைடில் ஸ்வைன்னு வராரு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் ஓடிட்டு இருந்த சம்பவம் தான் அது நம்ம சௌமி, ஜெகதீஷ், பிரியா 3 பேருமே மேலே ஏறிட்டு ஸ்லைடு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அவங்க 3 பேருமே ஸ்லைடு வரல. ரொம்ப நேரம் போராட்டங்களுக்கு பிறகு ஜெகதீஷும் பிரியாவும் வந்தாங்க. ஆனால் என் சௌமி இருக்காளே வரவே கிடையாது. இந்த கேப்பில் அருண் நான் இன்னும் ரவுண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் ரவுண்டு வேறு போக ஆரம்பிச்சிட்டாரு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. அருண் தான் வருவாரா, ஏன் நான் வர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போனேன். நான் வரதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்கள், தோபா குட்டின்னு வந்து விழுந்தேன். இப்போ நம்ம வேணி அம்மாவும் ஸ்லைட்ஸில் வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டோம். அவங்க பயந்துட்டாங்க. அவங்க கண்ணில் அந்த மரண வீதியை பார்த்தோம். அவங்க வேறனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் நம்ம புஜ்ஜியோட ஃப்ரெண்ட் அன்விகாவை நான் ஸ்லைடில் கூப்பிட்டு போகிறேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி மடியில் உட்கார வச்சுட்டு ஸ்லைடில் கூப்பிட்டு வந்தேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அன்விகாவும் என்ஜாய் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. இருந்தாலும் பயந்துகிட்டே தான் இருந்தேன். அப்படி இந்த சைடு பார்த்தா நம்ம செல்லாக்குட்டியை கீர்த்தியை ஏன் செல்லாக்குட்டி சௌமி கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படி பாருங்களேன். நியாயம் பண்ணுறீங்கப்பா, பொம்மையை பிடிச்சிருக்கிற மாதிரி எழுத்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா வேணியம்மா ஸ்லைட்ஸ் வராங்க. என்ன சொன்னால் பயமா எனக்கா அப்படின்னு சிரிச்சுட்டு வேணியம்மா ஸ்லைட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நீங்கள் பார்த்தீங்க. அந்த பெரிய ஸ்லைட் எனக்கு ரொம்ப பயமா இருக்குதம்மா. அந்த பெரிய ஸ்லைட் ரொம்ப பயமா இருக்குது. அங்க பாருங்க ட்ரைவர்ஸுமே அரேடம் வராங்க. ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? உங்க அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருந்தது? இல்ல நீங்க அழுவுறீங்க? இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. இந்த கேப்ல நம்ம சரண்யா ஸ்லைஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அதையும் பாருங்களேன். தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. அப்படியே சாமி அப்படியே இரு. அப்புறம் சௌமி ஒரு ஐடியா கொடுத்த. அப்படி அந்த ஐடியா என்னன்னா, எல்லாருமே வரிசை ஸ்லைட்ஸில் வரும், அந்த வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதை நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. ஸ்லைட்ஸில் எல்லாம் வாங்கன்னா ஊறி வந்துட்டு இருக்காங்க. அதில் பாருங்க தவழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இதில் எல்லாமே செவலை தான். தாவுடா தாவு அப்படிங்கிற கண்டிஷன் தான். பாருங்க எல்லாருமே ஊறி வந்துட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் இருக்குது அந்த ஸ்லைட்ஸோட கண்டிஷன்ஸ். இப்போ ரைன் டான்ஸ் போட்டாங்க. சௌமி எக்ஸைட் ஆகி கத்துறா அப்படி இல்லையா? அடுத்து நம்ம போக போகிற இடம் ரைன் டான்ஸ். ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. அதுக்கப்புறம் ஜென்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டோம். அப்புறம் லேடிஸ்லாம் கும்மி அடிக்கிற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஆடட்டும், நாம் வேறு தலைமை ஏற்று கூப்பிட்டு வந்திருக்கோம், அதனால் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட் போயிருந்தேன். அந்த விசிட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே புஜ்ஜி விளையாண்டுட்டு இருக்கான். இங்கே அன்விகா பாட்டியும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தால் இங்கே கீர்த்தியை வேணியமாக வச்சுட்ருக்காங்க. ஓகே, கீர்த்தி இருக்கா, ஒட்டிக்கு போட்டாச்சு. அப்புறம் புஜ்ஜியும் நம்ம லிஷாந்த் நம்ம லிச்சுவும் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அதையும் கவர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஏன் அந்த மீம்னா சொன்னாங்களே தவிர செய்யவே கிடையாது. அதனால தான் அந்த மீம் போட்டு ஒரு லுக் விடுற மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா நம்ம கணேஷ் தனியாடிட்டு இருந்தாரு. தனியாடினா அது தகராறு, தானும் சேர்ந்து ஆடினா அது வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் சேர்ந்துக்கிட்டேன். டான்ஸே ஆடிரலாம். எல்லாம் ஒன்னால ஆடுங்க ஆடுங்க. ஆட்டமெல்லாம் போதும், நம்ம ஸ்விம்மிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையிலேருந்து இக்கரை வரக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சௌமியை கால்குலேட் பண்ண சொல்லி இந்த வீடியோ எடுத்தேன். அங்கேருந்து முடிஞ்ச வரைக்கும் வேகமாகவே ஸ்விம்மிங் பண்ணிட்டு வந்தேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் பண்ணியிருக்கேன், கண்டுக்காதீங்க. பட் இருந்தாலும் வேகமாக தான் வந்தேன். அதான் காமிச்சிட்டு இந்த கேப்பில் தான் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது நம்ம பிரியாவை சௌமியும் ஜெகதீஷும் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம வீடியோ எடுத்து பயன்படுத்திக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு கொலை கேஸ் வந்துச்சுன்னா தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கொலை, கொள்ள, கற்பழிப்பு இந்த மாதிரி அவங்க வாயாலேயே சொன்ன வாக்கு மூலம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னு அடுத்து ஒரு புது அட்டப்டா இருக்கு. கண்ணு எரியுது. ரைட், ஓகே. தெரியுது, சொல்றேன். ரெடி.
சம்பு தான். ஜலப்பட ஜங்கு. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ரெண்டு ஜோடியில பிடிக்கிறதுனே வராங்க. இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்னன்னா நம்ம காலில் அடிபட்டுருச்சு. அதுக்கு காரணம் அங்கிருந்து ஒரு டைல்ஸ் வந்து உடஞ்சிருக்கு. அதை நான் மிதிச்சிட்டேன். அது என் காலில் கிழிச்சிருச்சு. அதுதான் இப்போ கட்டு போட்டிருக்கேன். ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். தலைவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன சம்பவம்னு கேளுங்க. ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது வீடியோ. சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகி நம்ம காலில் அடிபட்டுருச்சு. எனக்கு காலில் அடிபட்டது கூட பிரச்சனை கிடையாது. சௌமி அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கங்கிறது தான் பிரச்சனை. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பயப்படுறீங்களா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த இடம் தான் நமக்கு காயப்பட்ட இடம். பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்கு. ஆனால் ஏன் இவ்வளோ வந்து கேர்லெஸ்ஸாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரியல. வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்சுக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு சாப்பாடு போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை டேஸ்ட்டு. எனக்கு என்னென்னா அங்கேயே ஒரு சண்டை. அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுவே கடுப்பாயிடுச்சு எனக்கு. சாப்பிட்டாச்சு, வயிறு ரொம்ப சாப்பிட்டாச்சு. பிரியாணி, கபாப்பு, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, அப்புறம் எக்கு கொடுத்தாங்க. ஏம்மா வேணியம்மா பாயசம் கொடுத்தாங்களா? அதை சொல்ல மாட்டேன். வேணியம்மா வந்து பாயசம் கொடுத்தாங்க. வேணியம்மாவுக்கு 2 பாயசம் கொடுத்தாங்க. இதெல்லாம் கவனிக்காம தெரியாத வந்து பாயசம் அடிச்சு ஊற்றிட்டு இருக்கு. நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, ஸ்கூல் கிட்ஸ்லாம் வந்திருக்காங்கன்ட்டு. அந்த ஸ்கூல் கிட்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக மேஜிக் ஷோ வச்சுருந்தாங்க. பட் நமக்கு அதில் பெருசாக நாட்டம் இல்லை அப்படிங்கிறனால கிளம்பிட்டோம். பட் ஜஸ்ட் அது வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ மறுபடியும் இவங்கெல்லாம் ஸ்விம்மிங் போயிட்டாங்க. நமக்கு கால் அடிப்பட்டதுனால நம்ம ஸ்விம்மிங் போகல. இந்த பால் மட்டும் எடுத்து அவங்களுக்கு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அண்ணன பாத்தியா அப்பாத்தி கேக்கேனா அப்பாத்தியா அப்பாத்தி கேக்கேனா. லூசுரா? லூஸ் இல்லனே, மென்டல். பந்தாங்க போச்சு. அந்த பந்தருக்கு வந்து அவ போனது. நீங்க லூஸ் மாதிரி பால் போறீங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஸ்விம்மிங்கெல்லாம் ஒரு வழியாக முடிச்சு எல்லாமே ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறம் டீயும் பஜ்ஜியும் கொடுத்தாங்க. அது வாங்கலான்னு சொல்லி வந்திருந்தோம். அதோ எங்கள் ஆளுங்க பாருங்களேன், டீயும் பஜ்ஜியும் வாங்கியிருக்காங்க. கையில் டீ வச்சுருக்காங்க. டீ குடிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. பஜ்ஜியும் சுமாராக இருந்தது. இன் த நேம் ஆஃப் காட், ஹை டீ அண்ட் பஜ்ஜி. நம்ம ஹை டீ குடிச்சிட்டோமா, பஜ்ஜி சாப்பிட்டோம். அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இருக்கிற மொக்க பிளே கிரவுண்டில் விளையாட போயிட்டாங்க. ஆரம்பத்தில் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம கூட நம்ம கணேசும் சேர்ந்துட்டாரு. நானும் கணேசும் கொஞ்ச நேரம் இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் நமக்கு கேமரா உதவி பண்ணது நம்ம பிரியா தான், நம்ம கணேசோட மனைவி. அவங்க தான் உதவி பண்ணி இந்த வீடியோலாம் கவர் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. இங்கே பாருங்கள், சௌமியும் ஜெகதீஷும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போதான் பார்க்குறவங்களுக்கு தூரி ஆடுற ஃபீலிங் கிடைக்கும். எடுங்க வந்துட்டேங்க. நம்ம புஜ்ஜி அந்த ஸ்லைடு விடுறதை பார்த்து நம்ம கணேசும் நானும் விட என்ன வீடியோ எடுங்கன்னு சொன்னாரு. அதான் எடுத்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கீங்களா? தலைப்பா எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ரெடிங்க. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல.
அதாவது இந்த பார்க்குக்கு வந்து அவங்க மழலை பருவத்துக்கே திருப்பிடுறாங்களாம். இங்கே பாருங்களேன், தூரியெல்லாம் ஆடிட்டு வாழ்க்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் ஜெகதீஸ்வர் ரொம்ப கேஷுவலாக ஆடுறேன் அப்படிங்கிற பேரில் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. கேஷுவல் பார்க்கில் ஒரு 1/2 மணி நேரம் விளையாடிட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க. மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு ரெடி. அவ்வளோதான், மார்னிங் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏங்க மதியானம் சாப்பிட்டு பத்தல, எனர்ஜியா சொல்லுங்க, ஃபீலிங்ஸ் புதிச்சிங்கல்ல. ஆமா, வேணுமா பிடிச்சுங்க. சாம்பார் ஆப் எனக்கு. மார்னிங் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீ சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. Bye.